பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். 2 பேர் கேட்ட கேள்வி. ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒரு வசன கார்டு கொடுத்தாங்க. நான் முதல்ல ஆலயத்துக்கு போனோன்னே ஐயோ என்னால் தெரிஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்று வரைக்கும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறலை. ஆண்டவர் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்க. என்ன வார்த்தை? நீயோ அநேகருக்கு கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயே கடன் வாங்க மாட்டேன்னார். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் வருமா? நிச்சயமாக வருங்க. ஏன்னா அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், ஆறுதலை தருகிறவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம் தருகிறவர். அவர் நல்லவர், ஒருபோது கைவிடார், ஒரு பாலும் விலக மாட்டார். எதிர்காலம் நமக்குண்டு, எதை குறித்து பயந்து சோர்ந்து போயிடாதீங்க. உடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து ஒரு வார்த்தை திருப்புவீங்களா? 78வது சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தை மட்டும் திருப்புங்க. ஆண்டவர் திரும்ப அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். அதன் பிறகுதான் அடுத்த காரியத்துக்கு போகணும். 78ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை திருப்பி எல்லாரும் கையில் வச்சுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? நம் ஏசோ நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் ஏசோ நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை, ஏசோ மானவே ஆறுதல் தருகிறார், அதிசயமானவே ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவே சமாதானம் உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும்
தேசத்தை அதிகாரம் கையிலே, அதிகாரம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் கைவிடுறவரே கிடையாதுங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களை அத்தனை அடிமைத்தனத்தில் பாதுகாத்து அத்தனை காரியத்தை பார்த்தும் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் இவ்வளோதான். ஏன்னா அடிமைத்தனமாக யோசேப்பு காலத்தில் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அதன் பிறகு யாக்கோபு தன் குடும்பத்தோடு 70 பேர் போனாங்க. அங்கே பழுகி பெருகி ராஜாவுக்கே பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவனே சொன்னான். யாத்திராகமத்திலே வாசிக்கும் போது முதல் அதிகாரத்தில் அவர்கள் பெருகிக்கிட்டே போனால் ஒரு நாள் யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது? அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயத்தை கையாள வேண்டும் என்று சொல்லி அவர்களை வேலையினால் ஒடுக்கினார், அடிமைத்தனத்தினால் ஒடுக்கினார். அநேக நேரம் சம்பளங்கள் கூட கொடுக்காம, வைக்கோல் கூட கொடுக்காம ஒடுக்கி பார்த்தான். ஆனால் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அத்தனை ஆசீர்வாதத்தை கண்டவங்க. அதுதாங்க பிரச்சனை. இன்னைக்கும் தெரியாதவங்க நீங்கள் கேட்குறீங்க அற்புதம் செய்வாரான்னு, தப்பே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியுமே, அத்தனை அற்புதத்தை கண்டாங்களே. எனக்கு கண்பானவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவங்கள காணாமல் விசுவாசிக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கல, நானும் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம். ஆனா அவங்க கண்ணார கண்டு அத்தனை காரியத்தையும் பார்த்தாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்வோன் உடனே மனம் மாறுவான், அப்புறம் திருப்பி கடினப்பட்டுருவான், மனம் மாறுவான், கடினப்பட்டுருவான். இப்படியே இருந்த காரியம். ஆனால் இன்னைக்கு ஒரு செங்கடல் கிட்ட வந்த உடனே விடுதலை கிடச்சிருச்சு. செங்கடல் கிட்ட வந்த உடனே சொல்கிறாங்க, எகிப்தில் என்ன எங்களுக்கு குழி இல்லையா? நாங்கள் அங்கேயே செத்துருப்போமே, அங்கேயே எங்களை விட்டுட்டு வந்துடும் சொன்னோமே, எங்களை ஏன் விடலை? இப்போ எல்லாரும் சாக போகிறோமே, இங்கே சாகிறதுக்கா எங்களை கூப்பிட்டு வந்தேன், ஏன் இப்படி செஞ்ச? கல் ஒன்று எரியாது தான் குறை. யார் மேலே? மோசே மேலே. கிடச்சிருந்தா தாவீதை கல் எறிஞ்ச மாதிரி அவனையும் எரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 1 சாமுவேல் 30:5 பார்க்கிறோம். அவனோ கர்த்தருக்குள் தான் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் தாவீது மேலே கோபம் கொண்டு அவனுக்காக எல்லாரும் அவன் ஏப்பா எங்களை கூட்டு வந்த, ஏப்பா எங்களை கூட்டு வந்த. இங்கே மோசைக்கு அதே நிலைமை தான். கல்லறியாத ஒன்று தான் பாக்கி. எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்கிற சும்மா விட்டுரும் அப்படின்னு சொன்னமே, நீ கேட்காம கொண்டாந்து பாவி இத்தனை பேரை கொல்ல போறியடான்னாங்க. இதான் நம்ம ஊர் பாஷையில் சொன்னான். அதுக்கு மோசே என்ன சொல்கிறார் பார்ப்போம். யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். முதல்ல என்ன செய்யுங்க? பயத்தை விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? சர்வ வல்லவர். ஆகையினால முதல்ல பயப்படாதீங்க. எனக்கு கண்பார்களே, அவரே சொல்லியிருக்காரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அது நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்கல. ஆறுகளை கடக்கும் போது உங்கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன் மேலே என்ன செய்ய பற்றாது, உனக்கு ஈடா எகிப்தை, எத்தியோப்பியாவை, சேபாவையும் கொடுத்தேனாரே. இந்த வாக்கு தத்துவம் சாதாரணமா?
எனக்கு கண்பார்வை நடத்தி வந்தார். இப்போ சொன்னா முதல்ல இந்த பயத்தை முதல்ல விடுங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை முதலாவது அறியுங்க. நடக்குமா சந்தேகத்தை விடுங்க. முதல்ல பயப்படாதீங்க. வாசிங்க. மோசே தனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இருக்கிற இடத்திலேயே நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அதான் பிரச்சனை. நின்று கொண்டு கண்ணார பார்க்க போறீங்க. மறுபடியும் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை என்ன செய்ய போறீங்க? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு, வேற நாள் இல்லை, என்னைக்கு இந்த இடத்துல சாக எங்களுக்கு வழி இல்லையா, நாங்கள் அங்கேயே இருந்துட்டு போவேன், இப்படி புலம்புறீங்களே, இந்த புலம்புற அதே இடத்துல நில்லுங்க. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற, நல்லா கவனிங்க. பின்பக்கம் பார்க்குறீங்களே, கடைசி தடவை ஒருக்கா பார்த்துக்கங்க. ஏன்னா இனிமே இவர்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீர்கள். அதுதான் விசுவாசம். ஆமென். இன்றைக்கு நீங்க பார்க்கறதோட சரி, பயத்தை மேல விடுங்க. ஏன்னா இதுதான் கடைசி தடவை. ஆண்டவர் கடைசியா நீங்க கடலை கடக்குமா அந்த அற்புதத்தை அவன் பார்க்காம இருந்துடக்கூடாது. எப்படி போவாங்க? வனாந்தரம் அடைச்சு போட்டுச்சுன்னு பேசுறானே, அவனும் காண வேண்டும். ஏன்னா காணாதவர்கள் காணும்படியாக காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி தான் அந்த பூமிக்கு வந்தார் இயேசு. அவன் சொன்னா பயப்படாதீங்க, இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனிமே என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவ்வளவுதான். இதை முதல்ல நம்புங்க. ஏன்னா அவர் யுத்தத்தில் வல்லவர். ஏன்னா அவர் நமக்காக, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம பாடுறோம்ல, கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், செட்டைகளால் காத்திடுவார், கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, ஆயிரம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும், என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், நித்தம் என்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார்.
பயப்படாதீங்க. இன்னைக்கு பார்க்குறீங்களே, இதுதான் கடைசி. ஆமென். இனிமேல் பார்க்க போகிறதில்ல. ஆமென். நாமளா சொல்லியிருந்த முன்னாடி எங்கிட்டு போகிறது, கடல் இருக்குது, இனி பார்க்க போகிறது இல்லையா, அவன் நம்மளை கொண்டு போகாமல் இருந்தால் சரின்னு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன்னா சங்கீதக்காரனை உறுதிப்படுத்துறான், நீங்கள் அமர்ந்து கொண்டு நானே தேவன் என்று 46ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். 46ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். மறந்துடாதீங்க, ஆபத்து நாள்ல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு வாக்கு பண்ணியிருக்கார். இங்க சொல்ல, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை பார்க்க போறீங்க. அதே சமயத்தில் இன்னொன்னு பார்க்குறீங்க, இந்த எகிப்தியனை. இன்னைக்கோட சரி, இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட முறையிடுறது என்னப்பா? புறப்பட்டு போங்கள் என்று அவ்வளவுதான், புறப்பட்டு சொல்லு. ஏன்னா முன்னே போகிறவர் யாரு? ஜெயபாலமான வீறு கொண்டெடுவீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் உன்னை சொல்கிறார், ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ, ஏகோவானிசி கோவானிசி ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. முன்ன போறவர் யாரு? இஸ்ரவேலின் ஜெயபலம். ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஏகோவா நிஷி, என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். அவர் சொல்றார், என்கிட்ட முறையிடுறது என்னப்பா? உனக்கு விசுவாசம் இல்லையா? ஏன்னா ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த? திக்குவாயனா, மந்த புத்திக்காரனா, எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லி ஒன்று இத்தனை தூரம் அழைச்சி வர வச்சவ யாரு? அற்புதத்தை பார்த்துருக்கியப்பா? உன் கையில் வந்து எத்தனை அற்புதம் நடந்துச்சு. தண்ணி அடித்த போது என்னாச்சு? புழுதிய அடித்த போது என்னாச்சு? நீ ஜெபம் பண்ண உடனே வந்த அத்தனை தவளை பேனு எல்லாம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் பார்த்திய. என்கிட்ட முறையிடுறது என்ன? உன் கையில் வல்லமையை கொடுத்துருக்கிறேன், நீ வாயில் இருக்க வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்ல, புறப்பட்டு போங்கள். வாசிங்க, நீ என்ன போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறேல்ல, உன் கையில் ஒரு கோலத்தானே கொடுத்து அனுப்புனேன். ஏன்னா இந்த கோலை வச்சு என்ன செய்ய முடியும் கூட ஆரம்பத்தில் நீ நினச்சிருக்கலாம். உன் கையில் இருக்கிறது என்ன? கோல்னு சொன்னியப்பா. அந்த கோலை வச்சு எத்தனை அற்புதத்தை கண்டிருக்க. இப்போ உன் கையில் அற்புதத்தின் கோல் இருக்கு. நீ அதை உன் கையிலே கோலை எடுத்து ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்படி லேசா அப்படி பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியாய் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஏன்னா நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? என்ன பாடுறோம்ல? செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. ஏகாலம் ஊதி ஜெபிப்பே.
அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். இன்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிறார். வெற்றியை தருகிறார். இன்னே ஆனந்தம். பாரமே ஐயா, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் 136 சொல்றானே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23 வாசிக்கிறோம். இப்போ சொல்லாரு, என்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்க, என்னப்பா உன் கையில் கொடுத்துருக்கிற கோளாறு என்னென்னத்தெல்லாம் பார்த்துருக்க, இப்போ இந்த மக்களை பார்த்து ஏன் சோர்ந்து போய் அப்படி நிற்கிற? உன் கையை ஓங்கி சமுத்திரத்தின் மேலே நீட்டி அந்த கோலால பிளந்து விடு. உடனே என்னாச்சு வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக, சமுத்திரத்தின் ஓரத்தில் இல்ல, கரவெளியா இல்ல, நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எப்படி வெட்டாந்தர? ஹீட் ப்ராசஸிங். எப்படி காந்துச்சு அந்த இடத்த காய வைக்கிறதுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சாலும் எத்தனை நாள் ஆகுது காயறதுக்கு? ஹீட் ப்ராசஸிங். வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. அது அடுத்த சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க முன்னாடி போவீங்க, விசுவாசம். அப்பா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, பின்னாடி வரவங்க எங்க பின்னாடியே வந்துட மாட்டாங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க, பரவசம் அடைகிற நீங்க, ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்கு தெரியுமா? தினந்தோறும் வருவதற்கு பொருளாதார தேவையை கர்த்தர் சந்திக்கணும். ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் ஒளிபரப்புறதுக்குமே 5000 ரூபா செலவு வந்துடும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே பில்லை கூட கையில் கொடுக்க நான் ரெடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் எந்த ஒரு வெளிநாட்டையும் நம்பி இல்லை. காலையிலையும் சாயந்தரம் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி அலைஞ்சு அதில் வரதான் இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி அதில் வரதில் கொஞ்சம் எடுத்து இந்த பார்வையற்ற மக்கள் சபையை நடத்தி எந்த பாரினையும் தேடலை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி இன்னைக்கு வரைக்கும் 32 வருஷமாக கர்த்தர் நடத்துகிறார். தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம், ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வர்றது கண்ணு தெரியாதவங்க, இவங்களுக்கு வாடகைக்கு வேறு எடுத்தால் மாதம் 16,000 ரூபா திருநெல்வேலியில் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் 4 ஞாயிறு. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆத்மா பாரத்தை கொடுத்திருப்பார், ஆனால் ஒரு மாதம் அதை தாங்கிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவலாம். எத்தனையோ கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சது அந்த நன்மை. வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வைப்போம், அதுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். வர்றவங்களுக்கு ஏதாவது கையில் உதவி செஞ்சு அனுப்புவேன், அதுக்கு நீங்கள் செய்யலாம். கர்த்தர் ஏவினால், கட்டாயம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கிடக்கலாம், நானே வந்து அந்த 6ஆம் தேதியில் கொடுக்கலாம், வாங்க, இதில் என்ன இருக்குது, தாராளமாக கொடுங்க. ஆனால் ஒன்று, ஃபோட்டோ எடுத்து கொண்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்கள் ஞாபகார்த்தத்துக்கு செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஏன்னா இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல காட்டி நான் இத்தனை பேரை வச்சுருக்கேன் பாருமாங்க, நான் அதுக்கு நம்புறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் வரலாம், கொடுக்கலாம், தாராளம். உங்களுக்கு நினைவுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செல்லில் வச்சு, அதுக்கு அலவுடு உண்டு. மற்றபடிக்கு நீங்கள் அங்கே வச்சு மற்ற காரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு அனுப்புகிறக்கோ அதுக்கும் நான் அனுமதிப்பதில்லை.
கர்த்தர் ஏவினால் கட்டாயம் இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு அன்பாருடைய இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவின தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கட்டுமான பணிக்கு உதவலாம். எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் நிற்குது. இன்னொரு அறை தங்குறதுக்கு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் முடியலை. மதுரையில் இருக்கிற ஓடை மாற்றிட்டு சென்ட்ரிங் போடணும். ஏன்னா மேலே பெண்களை முந்தி தங்க வச்சுருந்தோம், கண்ணு தெரியாத வயதானவங்களை. இப்போ தங்க வைக்க முடியலை. ஏன்னா அதில் போட்டிருந்த ஹாஸ்பிட்டாஸ் ஓடு 2008 போட்டது, இப்போ 14 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பொடிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படியாவது சென்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். 1200 சதுரடி, அதுக்கு மேலே சென்ட்ரிங் போனால் நீங்களே பாருங்கள், குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சம் வந்துடும். ஆண்டவர் தான் எழுப்பித்தரணும். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினா எப்படி தாங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபோனில் தெரியலைன்னா படித்த பிள்ளைகள் இருப்பாங்க உங்கள் பக்கத்தில், அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களே இந்த ஃபோன் வழியாக அனுப்பி வைப்பாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, அற்புதங்கள்னா என்ன? செங்கடல்ல நடுவில் கர்த்தர் நடத்தி வந்தாரே, அதுதான் அற்புதம். சமுத்திரம் வற்றாத சமுத்திரம். ஏன்னா அது எவ்வளவு நாளும் வற்றாது. ஆனால் அது வற்றி செங்கடல்ல அதை பிளந்து வெட்டாந்தரையில் ஜனங்களை நடத்தி வந்தாரே, அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் உங்களையும் நடத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒன்று தவறாமல் தேவன் நிறைவேற்றுவார். அன்பின் தெய்வமே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. தாங்கள் இந்த புதிய ஆண்டிலே கல்வியில் அடியெடுத்து வைக்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் விரும்புகிற கல்விக்கூடங்களில் இடம் கிடைப்பதற்கு அதற்கான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீரார். பெற்ற தாய் தகப்பனுக்கு மன தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுங்க. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பவர்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.